கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கி 3ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனம். பிரசங்கி 3:11. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். தேவப்பிள்ளைகளை செய்தி ஒரு தலைப்புனா அவர் குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அவர் குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். அப்ப அவர் குறித்த காலத்திலே அவர் குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. பிரசங்கியில வசனம் சொல்லப்படுகிறது. எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. பிரசங்கி 3ஆம் அதிகாரத்துல 1 படிக்கிறேன். பிரசங்கி 3:1 படிக்கிறேன். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு. இறக்க ஒரு காலம் உண்டு. நட ஒரு காலம் உண்டு. நட்டரை பிடுங்க ஒரு காலம் உண்டு. கொல்ல ஒரு காலம் உண்டு. குணமாக்க ஒரு காலம் உண்டு. இடிக்க ஒரு காலம் உண்டு. கட்ட ஒரு காலம் உண்டு. அழ ஒரு காலம் உண்டு. நகைக்க ஒரு காலம் உண்டு. புலம்ப ஒரு காலம் உண்டு. நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. கவனிங்க, போதும் போல. கற்களை எரிந்து விட ஒரு காலம் உண்டு. கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு. தழுவ ஒரு காலம் உண்டு. தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு. கவனிங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. அல்லேலூயா. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் அந்த காலத்துல அந்த காரியத்தை வாய்க்க செய்வார். நம்ம அதுக்கு முன்னாடி என்ன பிரயாசப்பட்டாலும் என்ன நீங்க முயற்சி செய்தாலும் அந்த காலத்துல அந்த காரியம் வாய்க்காது. ஏன்னா அவர் குறித்திருக்கிறதை அவர் குறித்த காலத்தை நிறைவேற்றுவார். நம்ம வாழ்க்கையில காலத்தையும் நேரத்தையும் குறித்திருக்கிறவர் யாரு? கர்த்தர். அவர் தான் குறித்திருக்கிறார். அந்த அவர் குறித்த காலத்துல அவர் குறித்திருக்கிற அந்த நேரத்துல நம்ம வாழ்க்கையில எல்லா காரியமும் சரி வரும். அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி என்ன முயற்சி செய்தாலும் அந்த காரியத்துல ஒரு சரியான காரியத்தை பார்க்க முடியாது. அல்லேலூயா. அவர் எடுத்து படிங்களே. பிரசங்கி 11ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம். பிரசங்கி 11:5. என்னதென்றும் கவனிங்க, எல்லாவற்றையும் செய்யக்கூடிய தேவனுடைய செயல்களை உங்களால் என்னாலையும் அறிய முடியாது. ஒரு ஆவியின் வழி என்னதென்றும் கர்ப்பத்தில் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் என்னதென்றும் நீங்கள் அறிய முடியாது. அதே போலதான் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய தேவனுடைய வழிகளை செயல்களை நீங்கள் நான் அறிய முடியாது. நம்மளால அதை புரிஞ்சுக்க முடியாது. அது ஏன் செய்யறாரு, என்ன செய்ய போறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியாது. அதே நீங்க சங்கீதம் 46ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். சங்கீதம் 46:1 படிங்களே. தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர். கவனிங்க, அனுகூலமான துணை அவருதான். ஆண்டவரே, நீ குறித்த காலத்துல நீ குறித்த காரியத்தை நீ செய்வீங்கப்பா. எல்லா செயல்களையும் நீ செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் எங்கனால அறிய முடியாது. ஆனாலும் நீங்க அநேக ஆபத்து காரியத்துல சூழ்நிலைகளில நீங்க மட்டுமே துணையா இருக்கிறீங்க. தேவப்பிள்ளைகளே, தேவனுடைய செயல்களை நம்ம அறிய முடியாது. அவர் குறித்திருக்கிற காலத்துல குறித்திருக்கிற நேரத்துல ஆண்டவர் சகலத்தையும் அதன் காலத்துல நேர்த்தியா செய்வார். அந்த காலம் வர்ற வரைக்கும் நம்ம என்ன செய்ய முடியாது? உணர முடியாது, புரிஞ்சுக்க முடியாது, அறிய முடியாது. என்ன செய்யறாரு, என்ன நடக்குது, எனக்கு ஒன்றுமே புரியலையே சொல்லி நம்ம குழம்புவோம். சில ஆண்டை விட்டு விலகி போயிடுவாங்க. எனக்கு ஒரு நன்மை நடக்கலையேன்னு சொல்லிட்டு.
அதே நீங்க எடுத்து படிங்க. ஏசாயா 61ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம், 61:4 நல்ல ஒரு வசனம். ஏசாயா 61:4. அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எழுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். நெடுங்காலமாய் பாழாய் கிடந்த பட்டணங்களை அவர்கள் கட்டுவார்கள். நெடுங்காலமாய். மீண்டும் படி, நல்ல வசனம், மீண்டும் படிங்களே. அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். இன்னைக்கு நெடுங்காலமாய் சில காரியங்கள் பாழாய் கிடக்குது, அது வாழ்க்கையில இடிஞ்சு போயிருக்குது. நானும் ரொம்ப செபிக்கிறேன், ஒரு பிள்ளைக்கு குழந்தை வேணும்னு ரொம்ப செபிக்கிறேன், ஒரு வீடை கட்டணும்னு நான் செபிக்கிறேன், ஒரு ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறேன், ஒரு உயர்வுக்காக ஜெபிக்கிறேன், ஒரு தேவைக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் இந்த காரியத்தை வாய்க்க செய்யணும்னு சொல்லி ஜெபிக்கிறேன். எதையுமே ஆண்டவர் செய்ய மாட்டாரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நெடுங்காலமாய் இடிந்து கிடந்த பாழாய் கிடந்த காரியத்தை ஆண்டவர் புதிதாய் கட்டக்கூடிய காலம் இது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசமே இல்லையே என் வாழ்க்கையில நீ நெடுங்காலமா சில காரியம் இடிஞ்சு போய் கிடக்குது, அது பாழா போய் கிடக்குது. நான் எவ்வளவோ செபிக்கிறேன், எவ்வளவோ பிரயாசப்படுறேன், என் வாழ்க்கையில ஒரு மேன்மையை பார்க்க முடியல. ஆண்டவர் குறித்த காலத்துல குறித்த நேரத்துல நீங்க பாழாய் கிடக்கிற சில காரியத்தை ஆண்டவர் புதிதாய் கட்டக்கூடிய காலம் இது. அல்லேலூயா. அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த என்ன செய்தியை கொடுக்குதுன்னு கேட்கும் பொழுது, நான் குறித்த காலம், அப்படி நான் குறித்த காலம் குறித்த நேரத்துல இந்த காரியம் நடக்கும். அல்லேலூயா. அது வரைக்கும் நம்ம என்ன பிரயாசப்பட்டாலும் அந்த காரியத்துல உயரவே பார்க்க முடியாது, என்ன முயற்சி செய்தாலும் ஒன்றுமே செய்ய முடியாது. அதே நீங்க படிங்களே, 1 கொரிந்தியர் 2:9. ஆண்டவர் நம்ம குறித்திருக்கிறத நம்மளுடைய கண்ணு பார்க்க முடியாது. படிங்களா, என்ன வசனம்? 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனம். எழுதியிருக்கிறபடியே தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை நம்முடைய கண்ணால் பார்க்கவும் முடியாது, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்துல தோன்றவும் இல்லை. அப்ப அவர் குறித்த காரியம், அவர் குறித்த நேரம் என் கண்ணால பார்க்க முடியல. இதெல்லாம் நான் பார்ப்பனா, இன்னைக்கு இதெல்லாம் நான் பார்ப்பனா, ஒருவேளை இதெல்லாம் என் காதால கேட்பனா, இதெல்லாம் ஆண்டவர் என் வாழ்க்கையில் நடக்குமா அப்படின்னு நினைக்கிறோம். ஆண்டவர் குறித்த நேரமும் குறித்த காலம் வந்துருச்சு அப்படின்னா, தேவ பிள்ளைகளே, நீங்க பார்க்காத பார்ப்பீங்க, கேட்காத கேட்பீங்க, உணராத கர்த்தர் உணர வைப்பார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில நிச்சயம் நடக்கும். இதை நீங்க அந்த காரியத்தை பார்க்கணும். பாஸ்டர், அந்த கடன் எல்லாம் கட்டி முடிச்சு கண்ணால வருமானத்துல நான் சாப்பிட்றத கண்ணால பார்க்கணும். நிறைய பேர் எனக்கு இப்ப ஏளனமா பேசுறாங்க. அந்த பேசுற மனுஷங்க முன்னாடி கர்த்தர் ஆசீர்வாதம் வச்சிருக்கணும், அதே காதார கேட்கணும். இந்த காரியத்தை நான் சரியத்தை இதுவரைக்கும் உணர்ந்ததே இல்லை, ஒரு சந்தோஷமான நிகழ்வுகளை நான் உணர்ந்ததே இல்லை. கர்த்தர் உணர வைக்கக்கூடிய காலம் இது. ஏன்னா அவர் குறித்த காலம் இது, அவர் குறித்த நேரம் இது. அது வரும் பொழுது நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அவர் குறிச்சிட்ட காலம் குறிச்சிட்டாரு, நேரத்தை குறிச்சிட்டாருன்னா அது கட்டாயம் நடந்தே தீரும். அது தடை செய்யவே முடியாது. எந்த மனுஷனாலையும் எந்த பிசாசினாலையும் அதை தடை செய்யவே முடியாது. அதே யோபு 42ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம், நல்ல ஒரு வசனம், தெரிந்த வசனம். யோபு 42:2. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். தேவரீர் சகலத்தையும், ஆண்டவரால கூடாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாம் அவராலே கூடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, அப்ப ஆண்டவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்த காரியம் வாழ்க்கையில தடைபடாது. அல்லேலூயா. செய்யறது காரியம் வாழ்க்கையில தடைபடாது. அப்ப அதே நீங்க சங்கீதம் 92ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம், 92:5. கர்த்தாவே, உம்முடைய கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள்,
உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். அவர் கிரியை மகத்துவமா இருக்கும். எதை செய்ய போறாதே தெரியாது. நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய காரியம் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு சில நேரங்கள்ல புரியாது. நமக்கு அப்படியே தலகால் புரியாம அப்படியே நம்மளால அப்படியே மண்டையை வெடிக்கிற மாதிரி சில காரியம் வாழ்க்கையில் நடக்கும். ஆண்டவர் அனுமதிக்காம, ஆண்டவருக்கு தெரியாம இந்த காரியம் வாழ்க்கையில் நடக்கல. ஆனா அவருடைய யோசனை நமக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய யோசனை புரியாது. அது மகா ஆழமா இருக்கும். ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கையில யோசிச்சு ரொம்ப ஆழமான காரியம் செய்வதற்கு தான் சில விஷயங்கள்ல அவர் மௌனமா இருக்கிறார். அவர் மௌனமா இருக்கிறதுனால நமக்கு எல்லாமே நடக்காம போயிடும் நம்மளே எண்ணிக்கொள்ள கூடாது. அதிசயமா அற்புதமா அந்த காரியத்தை ஆண்டவர் வாழ்க்கையில செய்து முடிப்பார். அதே நீங்க யார் வாழ்க்கையில அவர் ஆழமான காரியத்தை ரொம்ப யோசனையா இருந்து அற்புதம் செய்தார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். எடுத்து வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துல 1-11 முடிய வசனங்கள். மூன்றாம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. கவனிங்க, கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடக்குது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். கவனிங்க, இயேசுவும் அவங்களுடைய தாய்களும் சீசர்களும் இந்த கல்யாணத்துக்கு அழைச்சிருக்கிறாங்க. அநேகர் அழைச்சது போல இயேசுவும் அவங்களுடைய தாய் அவங்களுடைய சீசர்கள் எல்லாரையுமே இந்த கல்யாணத்துக்கு கூப்பிட்டு இருக்கிறாங்க. இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். இந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, கவனிங்க, இந்த இடத்துல இந்த திராட்சரசம் ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா, கவனிங்க, யூத முறைப்படி அந்த திராட்சரசம் ஒரு அடையாளத்துக்குரிய காரியம். அந்த கல்யாணத்துக்கு இயேசுவும் சீஷர்களும் தாயும் கல்யாணத்துக்கு அழைச்சிருக்கிறாங்க. கல்யாணத்துக்கு அழைச்சிருக்கும் பொழுது அங்க திராட்சரசம், கவனிங்க, அப்ப எவ்வளவு திராட்சரசம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு ஆய்வு சொல்றாங்க 680 லிட்டர் அவ்வளவு திராட்சரசம் அங்க அந்த கல்யாண வீட்டுல தயார் பண்ணி இருக்கிறாங்க. அப்ப நல்ல தரமான திராட்சரசம், நல்ல உயர்ந்த திராட்சரசம். கல்யாண வீடுகள்ல எப்பொழுதும் நல்ல சாப்பாடை கொடுப்பாங்க. எவ்வளவுதான் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணாலும் கூட சாப்பாடு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி திராட்சரசத்தையும் நல்ல தரமான திராட்சரசம், நல்ல குவாலிட்டியான திராட்சரசத்தை தயார் பண்ணி இருந்திருக்கிறாங்க. திராட்சரசம் குறைஞ்சிருச்சு. அநேக கூட்டங்கள் வந்து இருக்குது, திராட்சரசம் எல்லாம் குறைஞ்சிருச்சு. இயேசுவின் தாய் இயேசுவை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். கவனிங்க, திராட்சரசம் இல்லை என்று இயேசுவின் தாய் இயேசுவிடம் சொல்றாங்க. அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, வேலை இன்னும் வரவில்லை என்றார். கவனிங்க, நம்ம வாழ்க்கையில இயேசுவின் வேலை வரணும். இயேசுவின் வேலை வரணும். இயேசு குறித்திருக்கிற காலம் வரணும். இயேசு குறித்திருக்கிற அந்த நேரம் வந்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில அந்த அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். நீங்க என்ன காரியத்தை குறிச்சு நீங்க ஏங்கி இருக்கிறீங்க, ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறீங்க, ரொம்ப உடைஞ்சு போயிருக்கிறீங்க, அந்த நேரமும் அவர் குறித்திருக்கிற அந்த காலம் வரணும். அப்ப அது வரும் பொழுதுதான் அந்த தேவன் அற்புதம் செய்வார். அந்த கல்யாண வீட்டுல திராட்சரசம் குறைஞ்சிருச்சு, வந்தவங்களுக்கு திராட்சரசம் இல்லை. அப்ப அது இல்லை அப்படிங்கும் போது ஆண்டவர் 10 நாள் கழிச்சு இந்த அற்புதம் செய்யல. ஆண்டவர் அந்த அற்புதத்தை உடனே செய்கிறார். கீழே படிங்களே. அவளுடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். கவனிங்க, இயேசு கிறிஸ்துவோடைய தாய் சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு என்ன சொல்றாங்களோ அதன் பிரகாரமே நீங்க செய்யுங்க. இன்னைக்கு யார்ட்டாவது கேட்கறோமா, நம்ம வாழ்க்கையில ஒரு ஸ்தோத்திரம், ஒரு காரியத்தை நம்ம தொடங்குறோம், ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த காரியத்தை குறிச்சு முதல்ல யார்கிட்ட கேட்கணும்? ஒரு நாளை தொடங்குறோம் அப்படின்னா அந்த நாளை குறிச்சு யார்கிட்ட கேட்கணும்? நீ எத்தனை பேர் காலையில எழுந்து ஜெபிக்கிற வழக்கம்? காலையில எழுந்த உடனே ஜெபிச்சுட்டு தான் மற்ற காரியம் செய்வேன். எழுந்த உடனே இன்னைக்கு காலை எழுந்த உடனே, ஆண்டவரே இந்த நாளை தந்ததுக்கு நன்றி ஆண்டவரே, இந்த நாள்ல நான் என்ன செய்யணும், இந்த நாள்ல எனக்கு என்ன செய்ய நீ சித்த வச்சிருக்கிறீங்க, இந்த நாள்ல நீங்க சொல்லுங்க, அதை பிரகாரம் செய்யற ஆண்டவரே. நடக்கக்கூடிய பாதையா இருக்கட்டும், செய்யக்கூடிய வேலையா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் நீர் என்ன இந்த நாள்ல குறிச்சிருக்கிறீங்க அதை சொல்லுங்க, அதன் பிரகாரம் செய்யறேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அந்த நாள் விசேஷமா இருக்கும். இந்த நாள் நம்மளை கர்த்தர் ஆசீர்வாதமா நடத்தி கொடுப்பாரு. நம்ம யாருமே காலையில் எழுந்தோடனே ஜெபிக்கிறதே இல்லை. இதே பிள்ளைகளே, நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய மொபைல் போனுக்கு மற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனா பரிசுத்த
வேதாமகத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தே தீரணும். நம்ம கொடுக்கறது கிடையாது. அப்ப திராட்சை குறைஞ்சிருச்சு. அத வேலைக்காரங்க சொல்றாங்க. அப்ப இயேசுடைய தாய் சொல்றாங்க, இயேசு என்ன சொல்றாரோ அதன் பிரகாரம் நீங்க செய்யுங்க. அப்போ ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு நேரத்தையும் ஒரு காலத்தையும் அவர் குறிச்சு வச்சிருப்பாரு. அதை செய்வதற்கு நான் கேட்கணும், ஆண்டவரே நீங்க என்ன நீங்க குறிச்சிருக்கிறீங்க, நீங்க என்ன செய்யணும்னு நீங்க திட்டம் வச்சிருக்கிறீங்க, அதை என் வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க செய்யுங்க, இன்னைக்கு அதை கொடுங்க அப்படின்னு கேட்டு பாருங்களே. கரெக்டா அந்த குறித்த நேரத்துல குறித்த காலத்துல அதை ஆண்டவர் நமக்கு கட்டாயம் கொடுப்பார். அப்ப படிங்களே, யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்றும் 2, 3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் வைத்திருந்தது. கவனிங்க, 6 கற்சாடிகள். இப்பவும் கூட 6 கற்சாடிகள் பத்திரமா பாதுகாத்திருக்காங்க. மண் பாண்டங்கள் 6 கற்சாடிகள். பாத்தீங்கன்னா ஒரு கற்சாடி 113 லிட்டர் பிடிக்குன்னு சொல்றாங்க. 113 லிட்டர். அப்ப அந்த கற்சாடிகள்ல தண்ணீர் வெறுமையா தான் இருந்திருக்குது. அப்ப அந்த கற்சாடிகள் எதற்கு அப்படின்னா சுத்திகரிக்கக்கூடிய முறைமை. பார்த்து சில வீடுகள் அப்ப இந்த முறைமைகள் இருந்துச்சு. வீட்டுக்குள்ள போனா என்ன செய்வாங்க, போறதுக்கு முன்னாடி கை காலெல்லாம் சுத்தமா கழுவிட்டு தான் போவாங்க. பார்த்துருக்கீங்களா? நிறைய வீடுகள் இப்ப அப்படி யாருமே காலையில கை கால கழுவிட்டுலாம் வீட்டுல போறது கிடையாது. இப்ப செருப்போடையே வீட்டுக்குள்ள போறாங்க, அப்படியே வராங்க. அப்படி உள்ள காலம் ஆயிடுச்சு இப்ப. ஆனா அப்ப உள்ள காலங்களில் வீட்டுக்குள்ள நீங்க வராங்கன்னா கை கால் சுத்தமா கழுவிட்டு தான் வரணும். இந்த முறைமை அப்ப இருந்து அங்க இருந்து அங்க வந்துச்சு. அப்ப சுத்திகரிப்பதற்கு அப்படி ஒதுக்கப்பட்டிருந்த அந்த 6 கற்சாடிகளை தேவன் தெரிந்து கொண்டார். அதைத்தான் தேவன் குறித்திருந்தார். எதை நம்ம அர்ப்பன்னு சொல்லி இவங்கனால நமக்கு ஒரு பிரயோஜனம் இருக்காது, இவங்கனால நமக்கு ஒரு உதவியும் வராது, இவங்களை கொண்டு நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிறாங்க தெரியுமா, அவங்களை கொண்டுதான் கர்த்தர் பெரிய கரை செய்வார். அல்லேலூயா. அதான் தேவன் குறித்த மனுஷங்களா இருப்பாங்க. நம்ம சில நேரங்களில் நம்ம நினைப்போம், அப்படி சில காரியங்கள் நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். அதனால தேவ பிள்ளைகளே, அப்ப ஆண்டவர் அதை தெரிந்து கொண்டார். அந்த 6 கற்சாடிகளை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டு என்ன செஞ்சார் பாருங்கள், படிங்களே. இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். கவனிங்க, இயேசு கிறிஸ்து அங்குள்ள வேலைக்காரர்களை கூப்பிட்டு அந்த ஜாடியில 6 கற்சாடிகள்ல கவனிங்க, ஒரு கற்சாடி 113 லிட்டர்னா 6 கற்சாடி எத்தனை லிட்டர்? 680 லிட்டர் வரும். அல்லேலூயா. அப்ப 680 லிட்டர் திராட்சை ரசம் தேவைப்பட்டது அப்படிங்கிறத கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர் புரிந்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில என்ன தேவை, அது எப்ப தேவை, எந்த காலத்துல கொடுக்கணும், அது எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத நன்றாய் அறிந்தவர் யாரு? கர்த்தர் மட்டும்தான். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும் தெரியுமா? நீ காலையில் எழுந்தோடனே என்னுடைய இதயத்துக்காக நன்றி ஆண்டவரே, என் கண்களுக்காக நன்றி, என் செவிகளுக்காக நன்றி, என்னுடைய ஒவ்வொரு நரம்பு மண்டலங்களுக்காக நன்றி ஆண்டவரே, என்னுடைய எலும்புகளுக்காக நன்றி. மொத்தம் 206 எலும்பு இருக்குது உடம்புல. இந்த எலும்புகளுக்காக நன்றி ஒவ்வொரு நாளும் சொல்லணும். அதெல்லாம் செயல்படுத்துறது யாரு? கர்த்தர் தான். நம்ம நன்றி செலுத்துறோமா? அதை செய்யறதே கிடையாது. எலும்பு எப்படி செயல்படும், எப்படி இந்த நரம்புகள் எப்படி செயல்படும் அப்படின்னு நம்மளுடைய அவயங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறதே இல்லை. ஏன்னா அவயங்களை உண்டாக்குறவர்களுக்காக நன்றி சொல்லி ஜெபிக்கணும். அப்ப தேவன் சொல்றாரு வேலைக்காரர்களை பார்த்து, அந்த 6 கற்சாடிகள்ல என்ன நிரப்பணுமா? என்னத்தை நிரப்பணும்? தண்ணியை நிரப்பணும். ஒரு கற்சாடி 113 லிட்டரு. அப்ப 6 கற்சாடிகள் 680 லிட்டர் தண்ணிக்கு நிறம் இருக்குதா? தண்ணிக்கு நிறம் இருக்கா? இல்ல. தண்ணிக்கு சுவை இருக்கா? சுவை இருக்கா? சுவை என்ன சுவைன்னு தெரியாது. இப்ப பாட்டில் வரக்கூடிய கெமிக்கல் ஊத்துறாங்க. தண்ணீருக்கு சுவை கிடையாது, நிறம் கிடையாது. கலர் இருக்குதா? கலரும் கிடையாது. அது என்ன தண்ணி என்ன கலர்னு தெரியாது, அது என்ன சுவைன்னு தெரியாது, என்ன கலர் இருக்குன்னு தெரியாது. அப்ப சுவை, நிறம், கலர் எதுவுமே இல்லாத உங்க வாழ்க்கைய நிறமுள்ளதாய் மாத்துகிறவர் கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒழுங்கின்மையா ஒன்றும் இல்லாம குறைவோடு நிறம் இல்லாம ஆண்டவர் இன்னைக்கு வாழ்க்கை இன்னைக்கு இருக்கலாம். அவர் குறித்த காலமும் குறித்த நேரம் இருந்துச்சுன்னா அதை ஆண்டு எப்படி மாத்துவார்? அப்படி கருப்புள்ள மாத்திடுவார். அல்லேலூயா. நிறம் உள்ளதாய் கர்த்தர் மாத்திடுவார். சுவை உள்ளதாய் கர்த்தர் மாத்திடுவார். மனிதர்கள் விரும்பத்தக்கதாக கர்த்தர் மாத்திடுவார். அவர் குறித்த காலமும் குறித்த நேரம் வரும்போது. அல்லேலூயா. இன்னைக்கு வாழ்க்கையில நிறம் இல்லாமல் சுவை இல்லாமல் எதுவும் இல்லாம என் வாழ்க்கை எப்படியோ போயிட்டு இருக்கு பாஸ்டர். ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்றேன், சாப்பிட்றேன், தூங்குறேன், எந்திரிக்கிறேன், நான் வாழ்க்கை போறேன், ஏதோ ஒரு இருக்க வீடு இல்லை, ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை இல்லை, ஒரு சமாதானம் இல்லை, இன்னைக்கு எப்படியோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா ஆண்டவர் குறித்த நேரம் குறித்த காலம் வந்துருச்சு அப்படின்னா
உங்க வாழ்க்கையை அப்படியே கர்த்தர் டோட்டலா மாத்திடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எடுத்து படிகளை 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனம், இதைத்தான் வேலைக்காரர்கள் செய்தார்கள். இன்னைக்கு நீங்கள் நான் இதைத்தான் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உங்களோட வாழ்க்கைய கலர்ஃபுல்லா கர்த்தர் மாத்தணும்னா இதைத்தான் நீங்க செய்யும். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனம் படிகளே. அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிறோம் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ. கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். உங்க வாழ்க்கை மாற வேண்டும் என்றால், உங்க வாழ்க்கை உயர வேண்டும் என்றால், உங்க வாழ்க்கை மற்றவங்களுக்கு ஒரு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கையை மாற வேண்டும் என்று தேவ பிள்ளைகளே, நீங்கள் நான் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்ப கீழ்ப்படியல் தான் உத்தமம் பைபிள் சொல்லுது. நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அவர் சொல்றது மெய்ப்பர்கள், அங்குள்ள வேலைக்காரர்கள் வேலைக்காரர் சொல்றாங்க, 6 கச்சாடிகளில நீங்க தண்ணீரை கோழி ஊத்துங்க, தண்ணீரை 6 கச்சாடி ஊத்துங்கன்னு ஆண்டு சொல்றாரு. உடனே அவங்க வேலைக்காரங்க ஏன் அந்த தண்ணி ஊத்தணும்? கச்சாடிகள் திராட்சை ரசம் குறைஞ்சு போயிருச்சு, 680 லிட்டர் திராட்சை ரசம் தேவைப்படுது, நீ தண்ணீரை கோழி ஊத்து சொல்றீங்களே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கல. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எப்பாண்டவரைக்கு வாழ்க்கை மாறும், எப்பாண்டு உயர்வு வரும், நாங்க என்னைக்கு நல்லா இருப்போம், இன்னைக்கு எங்க வாழ்க்கை உயர்வா இருக்கும். இன்னைக்கு அனைவரோட கேள்வி அதுதான், என் வாழ்க்கை என்னைக்கு நல்லா இருக்கும், என்னைக்கு என் வாழ்க்கை மாறும், சம்பாத்தி என்னைக்கு வருமானம் கையில் நிறையவா இருக்கும். இதுதான் வாழ்க்கையோட கேள்வியா என்னமோ இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில் இருக்கு. தவிர்த்து என் தேவன் குறித்த காலம் வரும், குறித்த நேரம் வரும், நிச்சயமா என் தேவன் எனக்கு ஒரு நன்மை செய்வாரு அப்படிங்கிற நம்பிக்கை இல்லாத நிலைமையில தான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு என்னோட கேஸ் என்னைக்காவது ஒரு நாள் முடியும், என்றாவது ஒரு நாள் கர்த்தர் எனக்கு விட கொடுப்பாரு, என்றாவது ஒரு நாள் வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயமா ஒரு மேன்மையை தருவார், என்றாவது ஒரு நாள் கர்த்தர் வாழ்க்கை உயர்வை கொடுப்பார். அநேக நாட்களில் சில நேரங்களில் நான் சோர்ந்து போகக்கூடிய வழக்கம் உண்டு. ஆண்டவரே எப்போது கூட ஆண்டவரே ஒரு குழந்தையை கொடுப்பீங்க, எப்போது ஆண்டவர் எனக்கு ஒரு வீடை தருவீங்க, சில வீடுகளை பார்க்கும் பொழுதெல்லாம் இப்படி ஒரு வீடை தருவீங்களா ஆண்டவரே, இப்படி ஒரு காரை எனக்கு தருவீங்களா ஆண்டவரே, இப்படி ஒரு சபையை எனக்கு கொடுப்பீங்களா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அநேக நேரங்களில் குறிப்பீங்களான்னு இப்படியே கேட்கறது. அப்ப ஆண்டவர் இன்னைக்கு செய்தியை கொடுத்தாரு, அவர் குறித்த நேரத்துல அவர் குறித்த காரியத்தை அவர் குறித்த பிரகாரம் செய்து முடிப்பார். அல்லேலூயா. குறித்த நேரம், குறித்த பிரகாரம், குறித்த காலத்துல உங்க வாழ்க்கையில தேவன் செய்ய நினைத்தது தடைபடாதபடி செய்து முடிப்பார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நீ கீழ்ப்படியணும். அங்குள்ள வேலைக்காரர்கள் அந்த 6 கச்சாடிகளை தேவன் தெரிந்து கொண்டார். அந்த கச்சாடிகள் ஒதுக்கப்பட்ட கச்சாடிகள். நினைச்சு பாருங்க, இப்ப வீட்டுல நல்லபடி அத்தகைய உள்ள வரும்பொழுது கை கால கழுவக்கூடிய பாத்திரத்தை நீங்க வீட்டுக்குள்ள வைப்பீங்களா, வீட்டுக்கு வெளியே வைப்பீங்களா? நல்ல பாத்திரத்தை வீட்டுக்குள்ள வைப்பீங்க, ஒரு மாதிரி அழுக்கான பாத்திரத்தை வீட்டுக்கு வெளியே வைப்பீங்க. அல்லேலூயா. அப்ப 6 கற்சாடிகள், வெளியில் இருந்த கற்சாடிகள் தேவன் தெரிந்து கொண்டு அந்த கற்சாடிகளை தேவன் பாத்தீங்கன்னா அது தண்ணீரை நீங்க ஊத்துங்க சொல்லும் பொழுது வேலைக்காரர்கள் தண்ணீரை மூண்டி தண்ணீரை நிறைய எடுத்து அதை ஃபுல்லா ஊத்தி நிரப்புறாங்க. அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது கொண்டு பந்தி விசாரிப்புக்காரர்களிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். ஆண்டவர் சொல்றாரு, இப்போது வெறும் தண்ணீரை எடுத்து நீங்க அதை எடுத்துட்டு போய் பந்தி இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அவர்கள் கொண்டு போனார்கள், அவர்கள் தண்ணீரை கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் நீங்க தண்ணீர் திராட்சரசமாய் மாறிற்று. அப்ப தேவனுடைய மகிமை இந்த இடத்துல வெளிப்பட்டது. உங்க வாழ்க்கையில தேவ மகிமை வெளிப்பட்டதுன்னா தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கை நிறமில்லாத வாழ்க்கை, ஒரு சுவையில்லாத ஒரு வாழ்க்கை நீங்க மாறணும் அப்படின்னா தேவனுடைய சத்தத்திற்கு நீ கீழ்ப்படியணும். நீ பாத்தீங்கன்னா எத்தனை பேர் காலையில் ஆண்டு வெளிப்படுறாரு, ஏசப்பர் காலையில் வெளிப்படுறாரு, நான் தான் எந்திரிக்கிறேன். ஏன் எந்திரிக்கல? அப்ப எல்லாம் அன்னைக்கு வீடு இல்லாம கதிரன் அப்ப மொழி ஜோம் பண்ணு, அன்னைக்கு குழந்தை இல்லாம கதிரனே ஆண்டவருக்கு இன்னைக்கு குழந்தை கொடுத்தாரு, இப்ப ஜெபிக்கிறது இல்லை. ஆண்டவர் டெய்லி தான் எழுப்பிட்டு இருக்கிறார், இன்னைக்கு கொஞ்ச நேரம் படுத்துக்கிற ஆண்டவரே அப்படின்னு நினைப்பீங்க, அப்படி டெய்லி தூங்கித்தான் இருப்பீங்க. அன்னைக்கு வீடு இல்ல, இரவு பகலா செபிச்சீங்க. அன்னைக்கு குழந்தை இல்ல, இரவு பகலா செபிச்சீங்க. அன்னைக்கு கடன் வந்துச்சு, அன்னைக்கு ராத்திரி பகலா செபிச்சீங்க. அன்னைக்கு ஒரு காரியத்தை குறிச்சு ரொம்ப வைராக்கியம் வச்சு, இன்னைக்கு ஏன் வைராக்கியம்? அதே தேவன் தான், அதே தேவன் உங்களை வெளிப்படுறாரு, உங்களை பேசுறாரு, நீ செய்யறது தவறு, நீ வேத படி அனுதினமும் சமூகத்துக்கு வா அப்படின்னு ஆண்டு சொல்றாரு. ஏன் நமக்கு இடம் வந்துருச்சு?
சோம்பேறித்தனம் வந்துருச்சு. அல்லேலூயா. என்ன வந்துருச்சு? சோம்பேறித்தனம். கொஞ்ச நேரம் தூங்குவோம், நமக்கு ஒரு வீடு இருக்குது, நமக்குன்னு ஒரு குழந்தைங்க இருக்குது, இந்த வருமானம் வருது, நம்ம சாப்பிடுறோம். ஆண்டவர் ஏதோ ஒன்ன கட் பண்ணாலே தெரிஞ்சிடும். அல்லேலூயா. ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் ஸ்டாப் பண்ணாலும் என்ன செய்யும்? வழி வரும். தேவ பிள்ளைகளை ஆண்டவர் எச்சரிக்கிறார். சிலர் ஆண்டவர் எச்சரிக்கிறாரு. ஆண்டவர் எழுப்பிடும் போது அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியில அப்படின்னா தேவ பிள்ளைகளை பிசாசு களைய விதைச்சிடும். அல்லேலூயா. சரி செய்வான், களைய விதைச்சிடும். அவன் விதைக்கிற களை பார்த்தீங்கன்னா ஒரு காசு கொள்ளாத காரியத்தை விதைச்சிட்டு போயிடுவான். வீட்டுக்கு முன்னாடி ஒரு தேக்கு மரம் வந்தா, ரொம்ப தேக்கு மரம் வளர்ந்துச்சுப்போ அப்படிமா. வீட்டுக்கு முன்னாடி முள்ளு செடி வந்துச்சுன்னா, முள்ளு செடி எதுக்கு பயன்படும்? வெட்டி விரவுக்கு தான் பயன்படும். ஆண்டவருடைய சத்தத்தை நீங்க அற்பமா நீங்க நினைச்சீங்க அப்படின்னா தேவ பிள்ளைகளே, உங்களை அநேக அற்பமா நினைக்கக்கூடிய காலம் உண்டு. அல்லேலூயா. உங்களை அற்பமா நினைக்கக்கூடிய மனிதர்கள் அற்பமா நினைக்கக்கூடிய காலம் வந்து ஆண்டு எச்சரிக்கிறார். சிலருடைய காரியத்தை ஆண்டு எச்சரிக்கை. சில ஆண்டு பேசுறாரு, செய்யாத, இதை பேசாத, இந்த மாதிரி சமூகத்துக்கு வா, ஜோம் பண்ணு, பிள்ளைக்காக ஜோம் பண்ணு, இந்த கடவுளுக்காக ஜோம் பண்ணு, இந்த காரியத்துக்காக ஜோம் பண்ணு அப்படின்னு சொல்லும் பொழுது அது நம்ம அற்பமா அசட்டையா அந்த வார்த்தை கீழ்ப்படியாம செவி கொடுக்காம தான் இஷ்டப்படி அப்படி நம்ம சோகமா வாழ்ந்துட்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே, அப்படி வாழ்வோம். ஆனால் நிச்சயமாய் அந்த வாழக்கூடிய வாழ்க்கையில அநேக வேதனைகளையும் வலிகளையும் துக்கங்களையும் பார்க்கக்கூடிய காலம் வந்துடும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, தேவனுடைய சத்தத்திற்கு நீங்க கீழ்ப்படியில அப்படின்னா உங்க வாழ்க்கை நிறமுள்ளதா இருக்காது, சுவையுள்ளதா இருக்காது. மற்றவங்க விரும்புற மாதிரியான வாழ்க்கை இருக்காது. மற்றவங்க வெறுக்கிற மாதிரி உங்க வாழ்க்கை ஆயிரும். அல்லேலூயா. நீங்க அநேகர் ஆண்டவர் எச்சரிக்கிறார். ஆண்டவர் எழுப்பிடும்போது எந்திரிக்கிறது கிடையாது, பைபிள் படிக்கிறது கிடையாது, நிசவமா காணிக்கையில் உண்மையா இருக்கிறது கிடையாது, கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறது கிடையாது. எப்படி உங்க வாழ்க்கை நிறமுள்ளதா மாறும், சுவையுள்ளதா மாறும்? உங்க வாழ்க்கை மற்றவங்களுக்கு விரும்புற மாதிரி எப்படி ஒரு வாழ்க்கை மாறும்? வாழ்க்கை ஒரு காலமும் மாறாது. அப்படியே உங்க வாழ்க்கை இருக்க 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 அப்படியே நீங்க வாழ்க்கை அப்படியே வேற மாதிரி போய்விடும். தேவன் அவருடைய சத்தத்திற்கு வேலைக்காரங்க, நான் சொல்லக்கூடிய வேலையை மட்டும் செய்யுங்க. இந்த கற்சாடிகளை தண்ணீரை மாத்திரம் கொடுங்க, ஊத்துங்க. ஆண்டவர் இதை ஏன் சொல்றீங்க? மக்களுக்கு திராட்சரசம் தான் இல்ல, தண்ணியை கோழி ஊத்தி என்ன செய்ய போறோம்? அது சொன்ன மாத்திர அது இந்த வேலைக்கார நிரப்புனாங்க. அது ருசியுள்ள திராட்சரசமாய் மாறிட்டு. வாழ்க்கை ருசியுள்ள திராட்சரசமா மாறணுமா? நீ என்ன செய்யணும்? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். நீ என்ன செய்யறீங்கிறது யாருடைய கண் பார்த்துட்டு இருக்குது? உங்க பாஸ்போடைய கண் பார்க்கல, அம்மா அப்பாவுடைய கண் பார்க்கல, உங்க பிள்ளைங்களுடைய கண் பார்க்கல. பைபிள் சொல்லி பூமி எங்கும் கர்த்தருடைய கண்கள் உலாவி கொண்டிருக்கிறது. நீங்க என்ன செய்யறீங்க, என்ன பேசுறீங்க, என்ன யோசிக்கிறீங்க, என்ன மாதிரி உங்க வாழ்க்கை இருக்குதுங்கிறது கர்த்தருடைய கண்கள் பார்த்துக்கிட்டே இருக்குது. தேவப்பிள்ளை ரொம்ப எச்சரிப்போடு. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த விளிம்புல இருக்கிறீங்க, பிசாசுடைய கர்த்தருடைய பாதையை விட்டு விலகி அதோட விளிம்புல இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்ற அது விளிம்புல இருந்து விழுந்தீங்க அப்படின்னு பெரிய பள்ளம், பெரிய சிக்கல்ல போய் நீங்க சிக்கிக்கொள்வீங்க, மாட்டிக்கொள்வீங்க. ஆண்டவர் எச்சரிக்கிறார். நம்ம எப்போது கூட விழிப்போடு இருந்து ஜெபிக்கணும். விழித்திருந்து ஜெபிங்கன்னு ஆண்டவர் சொல்றார். விழிப்போடு எச்சரிப்போடு இருக்கணும். பார்த்துருக்கீங்களா? இந்த பாம்பு இருக்கிறது தெரியுமா உங்களுக்கு? பாம்பு பார்த்தீங்கன்னா தான் புத்துக்குள்ள போறப்ப எப்படி போகும்? இப்படிதான் போகும். நீங்க பார்த்தீங்கன்னா அப்படி இந்த புத்துக்குள்ள போகக்கூடிய பாம்பு பார்த்தீங்கன்னா போன தலையை மேல தூக்கி இருக்கும். போய் இப்படி நேரத்தை இப்படியே போகாது. அது என்ன செய்யும்? வேற பிடிச்சிருவான்னு சொல்லி இப்படி போகக்கூடிய அந்த பாம்பு இப்படி வளைஞ்சிருக்கும். நான் பார்த்திருக்கேன். எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? பார்த்திருக்கீங்களா? அப்படி பாம்பு பார்த்திருக்கீங்களா? நான் பார்த்திருக்கிறேன். அது போய் விழிப்போடு இப்படி போய் வளைஞ்சே இருக்கும். என்ன, நம்மளை யாரும் பிடிச்சிருவாங்க, நம்மளை யாரும் அழிச்சிருவாங்க சொல்லி விழிப்போடு கூட இருக்கும். தேவ பிள்ளைகளுக்காக நீங்க செபிக்கணும். பிள்ளைகள் கர்த்தர் குறித்த பிள்ளைகள், கர்த்தர் குறித்த காலத்துல குறித்த நேரத்துல உங்க பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பிள்ளைகளுக்காக கட்டாயம் விழிப்போடு கூட செபிக்கணும். 10 வயசு மகளுக்கு நடந்த சம்பவம் பார்த்தீங்களா? நேற்று தினத்துல விளையாட்டு இருந்த மகள் இன்னைக்கு எரிஞ்சு சாம்பல் ஆகிட்டாங்க. 10 வயசு மகள். தேவ பிள்ளைகளே, அதனால இந்த வார்த்தையை கேட்கக்கூடிய உங்களுடைய செவிகள் இந்த வார்த்தையை கேட்கறீங்க. கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியணும். எதற்கு கீழ்ப்படியணும்? பைபிள் சொல்லுது. அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியணும், அவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படியணும், அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படியணும், வேத வசனங்களுக்கு கீழ்ப்படியணும். நம்ம கீழ்ப்படியில அப்படின்னா உங்க வாழ்க்கை ருசி உள்ள வாழ்க்கையா மாறாது. ஏதோ காயத்தை குறிச்சு பசியோடு அலைஞ்சிட்டு இருப்பீங்க. நினைச்சு பாருங்க, ஒரு 3 நாள் சாப்பிடல எப்படி உங்க வாழ்க்கை இருக்கும்? ஒருவேளை சாப்பிடலாம் இருக்க முடியாது.
அப்ப 3 நாள் சாப்பிடாம எப்படி வாழ்க்கை இருக்கும்? நினைச்சு பாருங்க, சரீரம் எப்படி இருக்கும்? அப்படியே உடைஞ்சு போயிடும். இது போல வாழ்க்கை இன்னைக்கு உடையக்கூடாதுன்னு தான் ஆண்டவர் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படின்னு ஆண்டு சொல்றாரு. படிமா. அந்த திராட்சரசம் எங்கிருந்து வந்ததென்று தண்ணீரை கொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரருக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். கவனிங்க, இதுவரைக்கும் அந்த தீர்ந்து முன்னாடி இந்த திராட்சரசத்தை காட்டிலும் வாழ்க்கை முன்ன இருந்த காட்டிலும் ருசி உள்ள திராட்சரசமும் வாழ்க்கை மாறணும் அப்படின்னா அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும். இத்தனை பேர் கீழ்ப்படுறீங்க? இத்தனை பேருக்குள்ள தெய்வ பயம் சுக பார்ப்போம். இத்தனை பேருக்குள்ள தெய்வ பயம் கை தூக்கி பார்ப்போம். இப்போ வரைக்கும் நான் பயப்படுறேன் கர்த்தருக்கு. இப்போ வரைக்கும் கர்த்தர் இந்த வாழ்க்கை கொடுத்திருக்கிறாரு, ஜீவன் தந்திருக்கிறாரு, பிள்ளைகளை கொடுத்திருக்கிறாரு, நல்ல ஒரு பூமியில வாழ்வதற்கு உண்டான எல்லா வாழ்வாதாரத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அவருக்கு எப்போதும் கீழ்ப்படிந்து பயந்து ஒரு வாழ்க்கையை ஜீவிக்கணும். நீங்க அனைவருடைய வாழ்க்கையில அந்த பக்தியெல்லாம் குறைஞ்சிருச்சு. பக்தியெல்லாம் எப்படி ஆயிருச்சு? வேஷமாயிருச்சு. அப்படியெல்லாம் ஜோம் பண்ணுவோம் பாஸ்டர், அப்படியெல்லாம் ஆராதிப்பேன், ராத்திரி 2 மணிக்கு 1 மணிக்கெல்லாம் முடிஞ்சு ஜோம் பண்ணுவேன். இன்னைக்கு ஏன் முடிஞ்சு ஜெபிக்கல? சோம்பேறித்தனமும் ஏதோ ஒரு ஆவி, பரிசுத்த ஆவி நம்மளை ஆளுகை செய்யல, ஏதோ ஒரு அசுத்தாவி நம்மளை ஆளுகை செய்யுது. அப்ப ருசியுள்ள திராட்சரசம், தண்ணீரை ருசியுள்ள திராட்சரசமாய் ஆண்டவர் மாத்தினார். முன்பு இந்த ரசத்தை காட்டிலும் ஆண்டவர் சொல்லி வார்த்தை கீழ்ப்படிந்து அந்த தண்ணீரை ஊத்தின அந்த வேலைக்காரங்க மட்டும்தான் தெரியும் அது எப்படி ருசியுள்ள திராட்சரசமாய் மாறுச்சுன்னு சொல்லி. ஏன்னா இந்த வேலைக்காரர்கள் கர்த்தருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். இன்னைக்கு நீங்கள் நானும் கீழ்ப்படிய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தண்ணீர் நிறம் கிடையாது, சுவை கிடையாது. ஆனா கர்த்தர் நிறம் உள்ளதாய் சுவை உள்ளதாய் கர்த்தர் மாத்தினார். அவர் குறித்த காலம் குறித்த நேரம் வந்த போதுதான் அது மாறுச்சு. நீங்கள் நானும் அவருடைய குறித்த நேரமும் குறித்த காலத்துக்கு அவருடைய வார்த்தைக்கு அவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிவோமான உங்க வாழ்க்கை ருசி உள்ளதாய் மாறும். அவர் எழுதி நிற்போமா? அவர் எழுந்து நின்று ஆவியானவரே, இப்ப பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துல 19வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. ஆண்டவரே, பிலிப்பியர் 4:19, ஆண்டவரே நிறைவானது ஆண்டவரே வரும்பொழுது குறைவானது ஓடி பெறுமப்பா. பிலிப்பியர் 4:19, ஆண்டவரே எங்களுடைய குறைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் அவர் நிறைவாக்குவார். ஆண்டவரே இங்க வாழ்க்கைய குறைவுள்ளதா என குறைவுள்ள வாழ்க்கை ஆண்டவரே, நிறமில்லாத வாழ்க்கை ஆண்டவரே, ஆண்டவரே மனமில்லாத ஒரு வாழ்க்கை அங்க வாழ்க்கை இருக்குதப்பா. ஆண்டவர் வெறும் கற்சாடிகளை தெரிந்து கொண்டதை போல ஆண்டவரே அற்பமான எங்களை தெரிந்து கொண்டு ஆண்டவரே ஒதுக்கப்பட்டிருந்த எங்களுடைய வாழ்க்கையை ஒடுக்கப்பட்டு ஆண்டவரே நாங்கள் ஓரமாய் இருந்த எங்களை தேவன் தெரிந்து கொண்டு வெறுமையாய் இருந்த கற்சாடியா இருந்த எங்க வாழ்க்கைய நீங்க நிரப்பி நல்ல ஒரு கணவனை கொடுத்து, நல்ல ஒரு பிள்ளைகளை கொடுத்து, நல்ல ஒரு வீடை கொடுத்து, சரீரத்துக்கு நல்ல பலனை கொடுத்து ஆண்டவரே இந்த நொடி முழுவதும் எங்களை பாதுகாக்கிற தேவனுக்கு ஆண்டவரே அனுதினமும் ஆண்டவரே உம்முடைய சத்தத்திற்கு நாங்கள் கீழ்ப்படியக்கூடிய பிள்ளையாய் இருப்போமானால் இதுவரைக்கும் வாழ்க்கையில ருசியுள்ள திராட்சரசம் ஆண்டவரே இல்லாத நாள் தேவ பிள்ளைகளே வாழ்க்கையில இதுவரைக்கும் பக்தி இல்லாமல் வெறும் வேஷமும் ஆண்டவரே நடிப்பும் ஆண்டவரே ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்ட தேவ பிள்ளைகள் இனி வாழ்க்கை வருமானம் ருசியுள்ளதாய் மாற வேண்டுமா? உங்க ஜீவியம் ருசியுள்ளதாய் மாற வேண்டுமா? உங்களுடைய பொருளாதார ருசியுள்ளதாய் மாற வேண்டுமா? தேவ பிள்ளையே, வேலைக்காரர்கள் தேவனுடைய சித்தத்தை கீழ்ப்படிந்ததை போல இன்னைக்கு நீங்களும் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிவீர். ஆனால் நிச்சயமா உங்க வாழ்க்கையும் ஆண்டவரே மனம் இல்லாமல் ஆண்டவரே சுவை இல்லாமல் நிறம் இல்லாமல் இருந்த உங்க வாழ்க்கை மனம் உள்ளதாகவும் சுவை உள்ளதாகவும் நிறம் உள்ளதாகவும் உங்க வாழ்க்கையை தேவன் மாற்றி போட அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவரே நாள்ல பாடல் வேலை ஆராதனை வேலையில நீங்க மகிமைப்பட்டீங்க. ஒவ்வொரு பகுதிகளிலும் எங்களை மறைத்து நீங்க வெளிப்பட்டீங்க. உங்க நாம மகிமைப்பட்டதுக்காக நன்றி ராஜா. இயேசு கிறிஸ்துவோட ஜெபிக்கிற பிதாவே ஆமென். தலைகளை தாழ்த்துவோம். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய சமாதானமும் சிநேகமும் நம் அனைவரோடும் இருப்பதாக யாவரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோதரி, என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, அவர் சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன் ஆமீன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.